எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 21 வயசு பொண்ணு, அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து, அந்த பொண்ணு வந்து லிவின்ல இருந்த ஒரு பார்ட்னரை வந்து 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த பையன் வந்து என்னென்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நடந்தது வந்து இந்த ஏர்லியர் திஸ் மந்த் இந்த மாதத்தில் டெல்லியில் வந்து திமார்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இந்த மர்டர் வந்து அந்த பொண்ணு வந்து பிளான் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து இந்த பொண்ணோட வீடியோஸ், அதாவது வந்து ஆபாச வீடியோக்கள், ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வந்து அந்த பையன் வச்சுருந்தான் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணாக சஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து இந்த மர்டர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்து அம்ரிதா சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பேர் வந்து என்னென்னா சுமித் கஷ்யப் அப்படின்னு. அந்த பையனுக்கு 27 வயசு. அந்த சுமித் கஷ்யப்போட ஃப்ரெண்டு வந்து பேர் என்னென்னா சந்தீப் குமார்னு. அவனுக்கு வந்து 29 வயசு ஆகுது. அவங்க எல்லாருமே வந்து எங்கன்னா மொராதாபாத்லேருந்து வந்தவங்க தான். அவங்க வந்து நேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அக்டோபர் 6 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸுக்கு வந்து ஒரு அலர்ட் அந்த இது வந்திருக்கு. வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 4th ஃப்ளோரில் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து. அது வந்து எங்கன்னா காந்தி விஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கருகி போன பாடி வந்து உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறமா அவங்க வந்து என்னென்னா அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா 32 வயசு பையன் ராம்கேஷ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த கேஸை வந்து நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி காஸ் ஆஃப் டெத்து வந்து என்னென்னா பை நெக்லிஜென்ஸ் அப்படின்னு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க. வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என்ன வந்து அதுலேருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, 2 பேர் மாஸ்க் போட்டவங்க வந்து அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்றைக்கி வந்து அந்த பில்டிங்குள்ளே போனதை வந்து பார்த்துருக்காங்க. அப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பர்சன் வந்து வெளியில் வரான். ஒரு காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் 2:57 AM அப்புறம் ஒரு உமன் வந்து இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்த வந்து விட்டு அதில் ப்ரீமிசஸை விட்டுட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருக்கு. ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் அந்த ஃபயர் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த இது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கு. இதுதான் வந்து அந்த சந்தேகத்தை வந்து இனி ஜாஸ்தி பண்ணியிருக்கு போலீஸ்க்கு. சோர்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு 21 வயசு பொண்ணு இருந்துச்சுல்ல, அதை வந்து ஐடென்டிட்டி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த பொண்ணோட லொக்கேஷன், அந்த இதெல்லாம் வந்து இன்சிடெண்ட் நடந்த இடம் எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வந்து அந்த பொண்ணை வந்து காண்டாக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் ரெய்டுக்கு அப்புறம் அந்த மொராதாபாத்தில் வந்து ரெய்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதம் வந்து அக்டோபர் 18 வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. நான் தான் அந்த க்ரைம் பண்ணேன் அப்படிங்கிறதையும், அதை வந்து இன்வால்மெண்ட் வந்து கூட இருந்தாங்கள்ல 2 பேர், அவங்களையும் வந்து இதில் வந்து என்ன காரணத்தினால பண்ணியிருக்காங்க, மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு ஹார்ட் டிஸ்கில் வந்து தேவையற்ற அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் அந்த பொண்ணோடது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் ட்ரோலி பேகு, அப்புறம் விக்டிம்ஸோட ஷர்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அக்யூஸ்டு வந்து அக்டோபர் 18 வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. கஷ்யப்பும் குமாரும் வந்து அக்டோபர் 23, 22 வந்து அவங்க 2 பேரும் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து இப்போ என்னென்னா காமன் இன்டென்ஷன் மர்டர் அப்படின்லாம் சொல்லி வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்சஸ் அகைன்ஸ்ட் தி ட்ரையோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்கொயரி பண்ணதில் வந்து அந்த சௌஹான் அந்த பொண்ணும், அந்த மீனா அந்த ஆளும் வந்து அந்த இறந்த அந்த விக்டிமும் வந்து மேலே வந்து மீட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா வந்து, அந்த பையன் வந்து சீக்ரெட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அந்த ஆப்சீன் வீடியோஸ், ஆபாச வீடியோக்களை. அப்புறம் வந்து அதை வந்து டிலீட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து அலிகேஷனை வச்சுருக்கு.
அந்த பொண்ணு வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து தன்னோட குறைகளை வந்து சொல்லியிருக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, அதாவது பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா வந்து அந்த ரிட்ரீவ் பண்ணிடலாம் எப்படியாவது இந்த ஹார்ட் டிஸ்கை அந்த விக்டிம் கிட்டேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். உடனே என்ன பண்ணி அந்த பொண்ணு வந்து சௌஹான் யாருன்னா ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட், அது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து என்னென்னா ரொம்ப வந்து அந்த க்ரைம் சீரீஸ் அந்த வெப் சீரீஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கண்டினியூஸாக பார்க்குற அந்த ஹேபிட் இருக்குது இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த சௌஹானுக்கு. அது வந்து இந்த மர்டருக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு ஃபாரன்சிக் அந்த இதில் வந்து இருக்கிறதுனால அதோட நாலேஜை வச்சு இப்போ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ப்ரீ பிளான்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த 3 பேருமே அந்த அக்யூஸ்டு 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ராஷ் பண்ணியிருக்காங்க, போட்டு அடித்து உதச்சி அந்த மீனாவை ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருக்காங்க, கழுத்தை நெரிச்சிருக்காங்க போட்டு. அப்புறம் வந்து அது மேலே வந்து அந்த ஆள் பாடி மேலே வந்து நெய், அப்புறம் வந்து அந்த ஆயில் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, ஒயின் இதெல்லாம் போட்டு பாடியை போட்டு அந்த கஷ்யாப் என்ன பண்ணியிருக்கான்னா வந்து ஊற்றி விட்டுட்டு கேஸ் சிலிண்டரை வந்து பக்கத்தில் வச்சுருக்கான், விக்டிம்ஸோட ஹெட்டு பக்கத்தில் வந்து வச்சுருக்கான். அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா ரெகுலேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லைட்டரை போட்டு விட்டான். அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா சௌஹான் வந்து அந்த அயன் கேட்டை வந்து உள்ளேருந்து வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவனுக்கு எல்லாத்தையும் ரெடி, அவனை வந்து நேச்சுரல் டெத்து இந்த மாதிரி வந்து கேஸ் வெடித்து செத்து போயிடான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் லேப்டாப்பு, அப்புறம் மீதி இருக்கிற பொருட்கள் வந்து அவனுடைய மீனாவுடைய சொந்தமான எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. 1 மணி நேரம் கழிச்சு என்ன இருக்குன்னா சிலிண்டர் வந்து ஃபுல்லாக வெடிஞ்சு போய் கம்ப்ளீட்டாக வந்து அந்த விக்டிமை வந்து எரிச்சு விட்டுருச்சு. அரெஸ்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணவர் வந்து ராஜா பந்தியா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிசிபி வந்து கஷ்யாப் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கான். அப்புறம் வந்து குமார் வந்து கிராஜுவேட்டு, எஸ்எஸ்சிக்கும் சிஜிஎல் அந்த எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த பொண்ணு வந்து சஸ்பெக்ட் தான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி வந்து ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குங்கிறது அதுக்கு வந்து ஷியூராக தெரியுமாங்கிறது நம்மளுக்கு வந்து அதை வந்து நியூஸில் இனி வரல. இனி போலீஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூட வந்து இந்த மாதிரி ஒரு க்ரைம் நடந்திருக்காது. அவங்க வந்து பனிஷ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவன் மேலே அந்த மீனா மேலே ஏதாவது தப்பு இருந்திருந்ததுன்னா நம்ம வந்து எந்த ஒரு காரியமும் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செய்யணும். இந்த பொண்ணு வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டதுனால என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.